Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ரிபிள் ஒன் டேரோ இன் தமிழ். டெய்லி டேரோ ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருக்கிட்டையும் ஒரு சின்ன ஃபீட்பேக் என்ன அப்படின்னா, இப்போது டிசம்பர் 14க்குரிய டெய்லி டேரோ வந்து உங்களுக்கு மார்னிங் ஒரு 6 to 6:30 வருது வீடியோ. ஓகேவா? அது ஓகேவா? இல்லை இப்போது டிசம்பர் 14க்குரியதை டிசம்பர் 13 நைட்டே வந்து போஸ்ட் பண்ணலாமா? என்ன உங்களுடைய ஃபீட்பேக் வந்து தெரியப்படுத்துங்க. ஓகேவா? எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு. ஓகே, ஸோ ரீடிங்குள்ளே போகலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் ஃபீட்பேக். நீங்கள் கொடுக்க போகிற ஃபீட்பேக்கு நான் முன்னாலே தேங்க்ஸ் பண்ண விரும்புகிறேன். ஸோ what about the messages for those who are watching this? What about the day? His spirit. ஸோ பார்க்கலாம் உங்களுக்கு எப்படி இந்த டே இருக்க போகுது. நெக்ஸ்ட் 7 days டிசம்பர் மந்த் ரீடிங் இது எல்லாமே நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. அதை பார்க்காதவங்க பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? So thank you for being here with me today. Knight of Wands or Swords. Wands. Two of Wands, King of Swords, Star, Ace of Cups, Wise Counselor. Bottom of the deck, Seven of Pentacles, Queen of Pentacles, Queen of Swords. So I feel சில பேருக்கு நியூ லவ். ஓகேவா? நியூ லவ் தெரியுது. அதுவுமே அவங்க வந்து ரொம்ப உங்கள் மேலே அட்ராக்ஷன் இருக்குது அவங்களுக்கு. ஓகே, அண்ட் one second. உங்களுடைய ஓவரால் எனர்ஜி எப்படி இருக்கலாம் அப்படின்னா, 7 of Pentacles, Queen of Swords, Queen of Pentacles. ஸோ நீங்கள் வந்து எதிர்பார்த்துட்டே இருக்கிறீங்க சம்வாட். என்ன அப்படின்னா, ஏதோ நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி அதுக்கான ரிசல்ட் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த ரிசல்ட் வந்து இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு தெரியுது. அண்டு அதர்வைஸ் உங்களுக்கு டிவைன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேபி நீங்கள் இன்னைக்கு கொஞ்சம் உங்களோட எனர்ஜி வந்து நம்ம இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கிறோம், நமக்கு இன்னும் ஒரு ரிசல்ட் இல்லையே அப்படின்னு ஒரு தாட் வரலாம். பட் அதுக்கு முன்னக்கூட்டே உங்களுக்கு டிவைன் சொல்கிறாங்க, யூ டோன்ட் வரி அபவுட் இட். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக வந்து அதில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது. அதுவும் உங்களுடைய எக்கனாமிக்கல் கண்டிஷன் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு நீங்கள் போவீங்க. பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு போவீங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து உங்களுக்கு தராங்க. ஸோ ஐ ஃபீல் லைக் இதே பக்கத்தில் பார்க்கும்போது சிலருக்கு இன்றைக்கே வந்து அந்த ரிசல்ட் தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
and seeds well planned efforts or investments that will be rewarded in the future. The need for patience, a time for resting and planning for the future, unnecessary worry. Okay, so don't worry about anything today. You need to be patient. Okay, your feelings seem to be somewhat disturbed, right? So you can avoid that, right? So divine guides you to avoid your worries and be patient. ஸோ நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டாம், பொறுமையாக இருங்க, ரொம்ப வந்து மனசு குழப்பிக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்து கொடுக்குறாங்க, ரைட்? கவலைப்படாதீங்க சொல்கிறது ஈஸி இல்லையா? அது அந்த கண்டிஷனில் இருக்கும்போது தான் அதுலேருந்து வெளியே வர்றது இவ்வளோ கஷ்டம் அப்படின்றது தெரியும். பட் என்னன்னா, அதுக்கு ஒரு சிம்பிள் டெக்னிக் நான் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப ஒரீஸ் இருக்கும்போது, கஷ்டம் இருக்கும்போது, ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ், கண்ணை மூடிக்கோங்க. உங்களுடைய அந்த ஒரீஸ் எல்லாமே முதுகுப்புற வழியாக புகை வடிவில் வெளியே போகுது அப்படின்ற ஒரு தாட் போடுங்க, ரைட்டா? அப்பப்போ எப்போல்லாம் உங்களுக்கு டென்ஷன் ஆகுதோ, எப்போல்லாம் இரிட்டேட் ஆகுதோ, எப்போல்லாம் ஒரீஸ் வருதோ, அப்போல்லாம் அந்த மாதிரி ஒரு தாட் போடுங்க. இது வந்து கற்பனை கிடையாது, தாட்டு. நம்ம ஒரு எண்ணம் போடுறோம். எண்ணம் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பண்ணிகிட்டே இருங்க, அது ஆட்டோமேட்டிக்காக உங்களை விட்டு ரிமூவ் ஆகும், உங்களை ரிலாக்ஸாக வச்சுக்கும். ஓகேவா? ஸோ சப்போஸ் யூ ஆர் கெட்டிங் டிஸ்டர்ப் பை யர் தாட்ஸ், by your worries or by your illusions, you can do one thing. Okay, I want to give you a technique. You just close your eyes and imagine that all worries are moving away from you through your back part of your body. It will help you to get relief. Okay, right? So and இன்னைக்கு கண்டிப்பா உங்களுடைய ஃபினான்ஷியல் சிச்சுவேஷனுக்கு ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி வர்றதை பார்க்க முடியுது. அண்ட் நைட் ஆஃப் வான்ஸ் இருக்கனால மேபி அது வந்து உங்களுடைய பர்சன் யாரோ உங்கள் மேலே ரொம்ப அட்ராக்டிவாக உள்ள ஒரு பர்சன் வந்து உங்களை அப்ரோச் பண்ணலாம். அது ரிலேட்டடாக நீங்கள் வந்து அதிகமாக சிந்திக்கலாம். ஓகே, நீங்கள் யோசிக்கிறதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், குயின் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், உங்கள்கிட்ட பேசாமல் இருக்கிற, உங்கள்கிட்ட டிட்டாச்சாக இருக்கிற ஒரு பர்சனை பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ ஹீலிங் அலோவ் பண்ணுங்க, ஸோ தட் யூ கேன் எம்பரேஸ் நியூ லவ் ஆர் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதாவது பாஸ்ட் நினைச்சு வருத்தப்படாமல் அதுலேருந்து மூவ் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா புதுசாக வரக்கூடிய விஷயங்களை உங்களால் வரவேற்க முடியும். ஓகேவா? ஸோ நீங்கள் நம்பிக்கை இழக்க வேண்டாம். லைஃப் மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை வந்து இழந்துட வேண்டாம். உங்களுக்கான ஒரு நியூ ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு இருக்குது அப்படின்றது தான் பார்க்க முடியுது. ஓகே, ஸோ டெசிஷன் எடுக்க முடியாமல் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு தெரிஞ்ச இல்லை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய யாராவது ஒருத்தர் இருக்கலாம், கைட் பண்ணக்கூடியவங்க. அவங்கள வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சில பேர் வந்து கமிட்டடாக இருக்கலாம், உங்கள் ரிலேஷன்ஷிப் மேரிடாக இருக்கலாம். நீங்களும் அவங்களும் ஒரே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஐ திங்க் ஸோ. Some of you got married and you both are reflecting same type of energies. You are avoiding them, they are avoiding you, like that it's going on. So be careful with your words. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய வார்த்தைகள்லையுமே. சப்போஸ் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணுற பிளேஸ்லையுமே கொஞ்சம் நிதானமாக வந்து பேசுங்க. ஓகேவா? ஸ்ட்ரிக்டாக கட் அண்ட் ரைட்டாக உங்கள் பக்கம் நியாயமே இருந்தாலும் அந்த மாதிரி பேச வேண்டாம். ஸோ யூ ப்ளீஸ் அவாய்ட். So you please avoid, you know, saying things which are not necessary. Okay, so you please avoid saying things which are not necessary. Okay, so
what to say, strict words. Okay, you please be polite with others today. Fine. Passionate, confident, charismatic, restless, events requiring immediate action. Trust your instincts, stay focused, a passionate relationship. ஸோ உங்களுடைய உள்ளுணர்வை வந்து நம்புங்க. எந்த வேலை செஞ்சாலும் இன்னைக்கு நீங்கள் ரொம்ப கவனமாக செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, விருப்பப்பட்டு செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேக்ஸிமம் வந்து உங்கள் மேலே ரொம்ப அட்ராக்டிவாக உள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களை நோக்கி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில விஷயங்கள் நீங்கள் ஆக்ஷன் எடுக்காமல் யோசிச்சுட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அதை ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான ஒரு டைமாக தெரியுது. ஓகே, ஸோ நைட் ஆஃப் ஒன்ஸ். சில பேர் அவங்க இமோஷனல் ரிலேட்டடாக சில விஷயங்கள் ஆக்ஷன் எடுக்கலாம். ரொம்ப இமோஷன்ஸ் ஆக வேண்டாம். ஸோ டோன்ட் பி ஓவர்வெல்ம்டு. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் இன்னைக்கு செய்யணும்னு வந்து நீங்கள் நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. எம்ப்ரஸ், உங்களுடைய ஹாப்பினஸ் ரிலேட்டடாக உள்ள என்ன பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத அதிகமாக யோசிச்சு நீங்கள் அதுக்கு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு சான்ஸ் நிறைய தெரியுது. சில பேர் உங்களுக்கு வர அந்த நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹாப்பினஸை தரும் அப்படின்னு வந்து அதிகமாக யோசிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு நிறைய சாய்ஸஸ் பார்க்க முடியுது. ஈவன் ரிலேஷன்ஷிப்பில் கூட சாய்ஸஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ், லவ். நீங்கள் வந்து அவங்கள்ட்ட இமோஷ்னலி டிட்டாச்சாக இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட இருந்து ஏதாவது மாற்றம் வருமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. வரலாம். ஓகே, அதுதான் இங்கே பார்க்க முடியுது. இந்த மைண்ட் இரிட்டேஷனாக இருக்குது உங்களுக்கு. நிறைய பேர் உங்களை ஏமாற்றிருக்கலாம், இல்லை உங்களை சுற்றி இருக்கிறவங்களோட பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். அது நினச்சி இன்னுமே வந்து உங்களுக்கு இரிட்டேஷனாக ஃபீல் ஆகக்கூடிய ஒரு எனர்ஜி தெரியுது. அதனால அது ரொம்ப இமோஷ்னலாக அது உங்களை அஃபெக்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஓகேவா? கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல சேஞ்சஸ் உங்களுக்கு வரும். ஓகே, நீங்கள் ஏற்கனவே ஏஸ் ஆஃப் கப்ஸ் பார்க்குறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்கள சில பேர் கைட் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷனில் இருக்கிறவங்களா இருக்கலாம். உங்களுக்கு கீழே ஒரு 4 பேர் இருக்கலாலும் நீங்கள் கைட் பண்ணக்கூடியவங்களா இருக்கலாம். அதர்வைஸ் அந்த மாதிரி ஒரு பொசிஷன், அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு அமையலாம். ஸோ நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு சில பேர் போராடிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம். கண்டிப்பாக உங்களுடைய விஷஸ் வந்து நிறைவேறும். இஃப் யூ ஆர் ஸ்ட்ரகிளிங் ஃபார் நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஷுவர்லி யுவர் விஷஸ் கம் ட்ரூ. ஓகே, ஸோ நீங்கள் விரும்புகிற விஷயம் வந்து நடக்கக்கூடிய ஒரு நேரமாக பார்க்க முடியுது. ஹாப்பியாக இருக்க போகிறீங்க. ஓகே, ஐ ஃபீல் இங்கேயும் நியூ பிகினிங் பார்க்க முடியுது. ஸோ ஜாபில் ஒரு நியூ ஜாப் கிடைக்கலாம். அண்ட் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நியூ ஹாப்பினஸ் இருக்கலாம். உங்கள் ரிலேஷன்ஷிப் சப்போஸ் எக்ஸிஸ்டிங் ரிலேஷன்ஷிப், ஆல்ரெடி இருக்கிற ரிலேஷன்ஷிப்பில் ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் கமிட்மெண்ட் கொண்டு போகிறதுக்கு கொஞ்சம் நீங்கள் போராடுற மாதிரி இருக்கும் இன்னைக்கு சில பேருக்கு. ஓகே,
ஸோ இந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு முன்னுக்கூட்டியே தெரியுது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், உங்களுடைய அந்த எனர்ஜிஸை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்கு, ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரணும், யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, இண்டிபெண்ட்டாக இருக்கணும்ன்ட்டு. கண்டிப்பாக வந்து அது கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நடக்கும். ஓகே, யூ வில் பி ஹாப்பி. உங்களுக்கான நியூ பிகினிங்ஸ் இருக்குது, அதை நோக்கி நீங்கள் கண்டிப்பாக போக போகிறீங்க. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே ஒரு எண்டுக்கு வரும். ஓகே, அதுலேருந்து வெளியில் வந்து ஒரு நியூ பிகினிங் பார்க்க போகிறீங்க. ஸோ ஓவர் திங்கிங் இருக்கு, தூங்க முடியாமல் கஷ்டப்படுறீங்க, அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து வெளியில் வந்துடுவீங்க. ஒரு நியூ பிகினிங் பார்க்க முடியுது. உங்கள்கிட்ட கேர் பண்ணக்கூடிய ஒரு பர்சனும் இருக்கிறாங்க, ரைட்? சில பேருக்கு கண்டிப்பாக நான் வந்து சாய்ஸஸ் பார்க்க முடியுது. ஓகே, ஃபைன். வாட் இஸ் தி 7 of Pentacles மட்டும் பார்த்துடலாம். என்ன விதைச்சிங்க, என்ன அறுவடை பண்ண போறீங்க, அதுதான் இந்த 7 of Pentacles. இன்டெசிஷன். ஐ ஃபீல் குழப்பமாக இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு தெளிவு கிடைக்கும். 2 of Swords, 9 of Wands, Tower. ஏதோ ஒரு மாற்றம் எதிர்பார்த்துட்டே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யா, சரி, நிறைய பேர் உங்களோட எனர்ஜியை ட்ரைன் பண்ணுற அளவுக்கு நடந்திருக்கலாம். அதாவது நிறைய பேர் உங்களை வந்து காயப்படுத்தி இருக்கலாம். உங்களால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு நீங்கள் இருக்கிறீங்க. சில பேருக்கு செய்ய முடியலையே அப்படின்ற ஒரு ஆதங்கம் கூட இருக்கலாம். பீகாக் சவுண்ட், இட்ஸ் நைஸ் டு ஹியர் டுடே. ஓகே, ஸோ முடிவு எடுக்க முடியாமல் இருக்கிறீங்க அப்படின்னா உங்கள் சூழ்நிலையில் எந்த மாற்றமும் வரவே மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் வந்து கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல டைரக்ஷனை வந்து காட்ட போகுது. ஓகே, ஸோ மொத்தத்தில் எனக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா, இன்னைக்கு நீங்கள் வந்து உங்கள் கனவு நிறைவேறதுக்கு போராட போகிறீங்க, ரைட்டா? உங்களுடைய விதியை மாற்றணும் அப்படின்னு சொல்லி புது விஷயங்களை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், புது டைரக்ஷனை வந்து நீங்கள் பிளான் பண்ணலாம். ஓகே, அதுதான் நான் வந்து பார்க்க முடியுது. உங்களுடைய இமோஷன்ஸை வந்து சரியாக வச்சுக்கணும், அப்போ தான் நான் வந்து ஹாப்பியாக இருக்க முடியும் அப்படின்ற ஒரு டெசிஷன் கூட நீங்கள் வரலாம். ஓகே, Three of Pentacles. அவுட்கம் ஆஃப் த டே அப்படின்னு நான் பார்த்தேன். ஃபைனலி நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் பார்க்க முடியுது. சில பேர் வந்து மற்றவங்கள மீட் பண்ணலாம், உங்கள் ப்ராஜெக்ட் ரிலேட்டடாக மீட் பண்ணலாம், உங்கள் கரியர் ரிலேட்டடாக மீட் பண்ணலாம். ஓகே, அதர்வைஸ் உங்கள் பிஸ்னஸே வந்து நீங்கள் எஃபெக்டிவாக பண்ண போகிறீங்க. வித் ஹெல்ப் ஆஃப் அதர்ஸ், மற்றவங்க ஹெல்ப் மூலமாகவும் பண்ணலாம். டூ வாட் யூ லவ், ரெகக்னேஷன் ஃபார் த ஹையஸ்ட் குவாலிட்டி ஆஃப் ஒர்க். உங்களுடைய ஒர்க்குக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும் போது, ஸோ நீங்கள் எஃபோர்ட் போட்டிருப்பீங்க இது வரைக்கும், அதுக்கு ஒரு பலன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அண்ட் யா, எஸ், அஃப்கோர்ஸ் இது வரைக்கும் நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கான பலன் வந்து நீங்கள் இன்னைக்கு பார்க்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மூலமாக உங்களுக்கு ஐ ஃபீல் சில பேருக்கு அவங்க ஒர்க்கிங் பிளேஸில் அவங்களுக்கு ப்ரமோஷன் வரலாம். ஓகே,
அதுக்காக நீங்கள் இவ்வளோ நாள் போராடிட்டு இருந்திருக்கலாம். சில பேர் நியூ ஜாபுக்காக போராடிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த நியூ ஜாப்க்கான ஒரு வாய்ப்பை பார்க்க முடியுது. இட்ஸ் குட், கங்க்ராச்சுலேஷன், ஃபைன். ஸோ டிவைன் வந்து உங்கள் ஹெல்ப்புக்கு கூட்டுக்கோங்க, கனெக்ட் பண்ணிக்கோங்க டிவைன்ட்டு. நீங்கள் நினைக்கிற ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ நீங்கள் சப்போஸ் சில பேர் ஸ்பிரிச்சுவலாக வந்து போயிட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நியூ ஐடியாஸ் வந்து நியூ ஸ்பிரிச்சுவல் பாத் வந்து கிடைக்கலாம். பட் உங்களுக்கு பழச ஓகேவா இது ஓகேவா அப்படின்னு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கலாம், அப்படின்னு ஒரு போராட்டம் வரலாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2 மெத்தடையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஸோ எது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டு அப்படின்றத காட்டுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி அதில் வந்து அது மூலமாக உங்கள் லைஃப்பும் மாற போகிறத வந்து பார்க்க போகிறீங்க. ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து ஒரு கைடன்ஸ் மட்டும் பார்க்கலாமா? ரைட், காடஸ் கைடன்ஸ் பார்த்தோம்னா இன்னைக்கு உங்களுக்கான கைடன்ஸ், ஏஞ்சல் கைடன்ஸ் என்ன? ரிலீஸ் ஜட்ஜ்மெண்ட் அபவுட் yourself and others and focus on love and light that is within everyone. I feel நீங்கள் நடந்து முடிஞ்ச பிரச்சனையை நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கலாம். சில பேர் இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம். பட் எல்லாத்தையுமே விட்டுருங்க. ஓகேவா? யார் என்ன பண்ணான்னு லெட் இட் பி, அதை அப்படியே விட்டுருங்க. அதுலேருந்து நீங்கள் எந்த ஒரு முடிவுக்கும் வர வேண்டாம். உங்களையும் நீங்கள் ஜட்ஜ் பண்ண வேண்டாம், மற்றவங்களையும் வந்து ஜட்ஜ் பண்ண வேண்டாம். இவங்க அப்படிதான் அவங்க அப்படிதான், இல்லை என்னால் இவ்வளோதான் முடியும் அப்படின்லாம் நினைக்கவே வேண்டாம். ஓகேவா? ஆனால் என்ன பண்ணுங்க அப்படின்னா லவ் அண்ட் லைட் சொல்கிறோம் இல்லையா, தெய்வீக ஒளி, தெய்வீக அன்பு, அந்த தெய்வீக திட்டம் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. எல்லாத்துக்குள்ளே அந்த ஒரு தெய்வீகம் இருக்குது, அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. இனஃப் அப்படின்றது தான் இன்னைக்கான ஒரு கைடன்ஸாக கிடைக்குது. ரைட், ஓகே. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு ஃபீட்பேக்கில் தெரியப்படுத்துங்க. ஓகே, ஐ வில் மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. செக், பாய்.